இந்த அரசியல்வாதி என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாரி பேசி வெளிய கொண்டு வந்துடுறாரு. நம்ம முத்தையாவ. அதனால முத்தையா ரொம்ப நன்றி சொல்றாரு. "உங்க பொண்ணு எனக்கு பண்ண விஷயத்துக்கு இதெல்லாம் ஈடே ஆகாதுங்க. என் குழந்தைய அவ காப்பாத்தி குடுத்துருக்கா. இது போதுங்க." அப்படின்னு சொல்றாங்க. "ரொம்ப நன்றிங்க." அப்படின்னு சொன்னோனே, "பார்த்தல்ல, ஒரு உதவி செஞ்சா இந்த மாரி நன்றி இருக்கணும். ஆனா உன் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நன்றி இருக்கா? உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சமா நன்றி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம சந்திரசேகர. முத்தையா இத கேட்டுட்டு, சாரி முத்தையா, என்ன மன்னிச்சிடு முத்தையா. உன் மன்னிப்பு யாருக்குய்யா வேணும்? என் பொண்ணு தான் எனக்கு வேணும். என் பொண்ணு வர வரைக்கும் அந்த ஊர விட்டு போயிடுவேன்னு நினைக்க கூட வேணாம். உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வை." அப்படி சொல்லிட்டு போறாரு. அதன்படியே முத்தையா என்ன பண்றாரு, அப்படியே போயிட்டு எப்பவும் போல அவங்க வீட்டு வாசல்ல போயிட்டு உட்காந்துடுறாரு. "என் பொண்ணு வர வரைக்கும் இங்கேருந்து நான் எழுந்துக்க மாட்டேன்." அப்படின்றாரு. இத பார்த்து ஜெயா செம்மையா டென்ஷனா வந்துட்டானா அந்த ஆளு மறுபடியும். இந்த மாரி தொல்லை பண்றதுக்கு அந்த ஆள நான் சும்மாவே விடமாட்டேன். அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. "ஏன் ஜெயா இப்படி பண்ற? அந்த ஆள அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு கூட அடங்க மாட்டேங்கிறானா? அதனால தான் அந்த ஆள் உள்ளவே இருக்கணும்னு சொன்னேன். ஆனா நீங்கலாம் கேட்டீங்களா? அரசியல்வாதி வெளிய எடுத்துட்டான். சும்மாவே விடக்கூடாது இந்த ஆளெல்லாம்." அப்படி சொல்லிட்டு டென்ஷனா வராங்க ஜெயா. இங்க முத்தையா அப்படியே சாப்பிடாதால மயக்கமாயிடுறாரு. ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஒண்ணுமே முடியாம உடம்பு சரியில்லாம ஆயிடுறாரு. அத பார்த்துட்டு பாவம் ஜெயா, அவர் எப்படி ஆயிடுறாரு பாரு முத்தையா, பாவம் என் ஃப்ரெண்ட் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து போய் குடுக்குற முத்தையா. "இத சாப்பிடு முத்தையா." அப்படின்னோனே, "அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. உன் சாப்பாட சாப்பிட்டா என் உடம்பு அவ்வளோதான் ஒரு வழி ஆயிடும். நன்றி கெட்டவங்க நீங்கள்லாம். உன் சாப்பாடு வேற எனக்கு குடுக்குறியா? மரியாதை இங்க எடுத்துன்னு போயிடு. இப்போ ரோல் பட்டீங்களா? அடங்க மாட்டீங்களா நீங்க?" அப்படின்னு ஜெயா சொல்றாங்க. "அது எப்படி வயசான ஒருத்தர் சாப்பிடாம இருக்கும்போது எப்படி பார்த்துட முடியும்? நாங்களும் அவர சாப்பிட வேணாம் சொல்றோம். அந்த ஆள் சாப்பிடாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது?" அப்படின்னு ஜெயா சொல்றாங்க. ஜெயா உட்காந்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாரு சந்திரசேகர். "ஏன் இந்த ஜெயா இப்படி ஆயிட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருமே வருத்தப்படுறாங்க. "மாமா ப்ளீஸ் மாமா, சீக்கிரமாவே நான் எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறேன் மாமா. பொன்னியே நீங்க கவலைப்படாதீங்க. தயவுசெய்து உள்ளே வாங்க மாமா. ஏதாவது சாப்பிடுங்க மாமா." அப்படி சொல்லி சக்தி கெஞ்சுறாரு. "இங்கே பாருப்பா, நீ போயிடு. எல்லாரோட உன் மேல தான் எனக்கு செம கோவம். கட்டின பொண்டாட்டியை எப்படி வச்சுக்கணும், அவளை எப்படி மதிப்பு மரியாதையா வச்சுக்கணும்னு உனக்கு தெரியும்னு உன்னை கணிச்சு கரெக்டாக தான் சொல்லிருக்கா. எந்த நேரத்தில் உறுதுணையாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் நீ உறுதுணையாக இல்லை. உன் அம்மா இப்போ வரைக்கும் ஆடிட்டுருக்கா. ஆனால் அவளுக்கு நீ எந்த பிரச்சனையும் கொடுக்காம இருக்க. அவளை கண்டிக்காமல் இருக்க. இப்படிப்பட்டவன் எப்படி என் பொண்ணை நல்லா வச்சுக்க முடியும்? கரெக்டாக தான் என் பொண்ணு உன்னை ஒதுக்கி வச்சிருக்கா. கரெக்டு தான். உன் கூடலாம் என் பொண்ணு வாழவே கூடாது. ஏன்னா உன்ன மாதிரி ஆம்பளைங்க கூடலாம் எந்த பொண்ணு வாழ முடியாது." அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு சக்தி கலங்குறாரு. "ப்ளீஸ் மாமா, சொன்னால் கேளுங்க மாமா." அப்படின்னோடனே, "எதுவும் கேட்கறதுக்கு நான் இல்லை. மரியாதை எது போயிடு." அப்படின்றாரு. என்ன பண்ணுன்னு திரும்ப எல்லாருமே தவிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப மயக்கமாயிடுறாரு. நம்ம முத்தையா. உடனே எல்லாருமே பதறி போகிறாங்க. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். அவர் ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படின்றாங்க. இங்கே முத்தையா நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு இல்லாமல் நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அவர் அவ்வளோதான், அவரோட கதை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சியாக மக்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த டைமில் பொன்னி அங்கே வராங்க. பொன்னி அப்பான்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. "என் பொண்ணு வந்துட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து லைட்டாக பார்க்குறாரு. "அப்பா, ஏன்பா இப்படிலாம் பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. "என் பொண்ணு வந்துட்டா, எனக்கு இது போதும். எங்கேம்மா இருந்தேன் இவ்வளோ நாளா?" அப்படின்னோடனே, "இப்போ தான்ப்பா உங்களை டிவியில் பார்த்தேன். உங்களை டிவியில் காட்டினாங்க. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்ப்பா. ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க? என்கிட்ட என்னை பார்க்கணுன்றதுக்காக இப்படிலாம் ஏன்ப்பா பண்ணுறீங்க? உங்களுக்கு நீங்களும் இந்த உலகத்தில் இல்லைனா நான் என்னப்பா பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. "பொன்னி வந்துட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வராங்க. சந்திரசேகர், "பொன்னி இவ்வளோ நாள் எங்கேம்மா இருந்த?" அப்படின்னோடனே, உடனே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "இல்லை, நான் இந்த ஊரில் இல்லை. திடீர்னு அப்பா இந்த மாதிரி ஆனது நான் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன்." அப்படின்னோடனே, "என் பொண்ணு வந்துட்டாடா. இதுக்கப்புறம் எதுக்காக இந்த வீட்டு உள்ள நான் இந்த வீட்டு முன்னாடி நான் வாமா போகலாம்." அப்படின்னோடனே, "இங்கே பாரு முத்தையா, அவசரத்தில் எடுக்கிற முடிவு சரியில்லை. பொண்ணையை கூட்டிகிட்டு போகாதப்பா." அப்படின்றாரு. "பொண்ணு இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆளும் கூட என் பொண்ணு இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்படி வாமா போகலாம்." அப்படின்னோடனே, உடனே போ முதல்ல உன் பொண்ணை கூட்டிகிட்டு போ. உனியும் தேவையில்லை, இந்த குடும்பத்துக்கு உன் பொண்ணும் தேவையில்லை." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜெயா. ஜெயாவை பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம பொன்னி, எவ்வளோ தைரியமாக இருந்தால் என் அப்பாவை ஸ்டேஷனில் வச்சுருப்பீங்க, என் அப்பாவை தவிக்க விட்டுருப்பீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் பண்ண வேலை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற காலம் கண்டிப்பாக வரும். நீங்கள் எங்கள் குடும்பத்தை வெறுக்கிறீங்க, எங்கள் குடும்பம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் மனுஷத்தன்மையாவது உங்கள்கிட்ட இருக்கா? அதுவும் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் அனுபவிப்பீங்க." அப்படின்றாங்க ஜெயாவை பார்த்து பொன்னி.